السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إذا أعطيتم الزكاة فلا تنسوا ثوابها أن تقولوا اللهم اجعلها مغنما ولا تجعلها مغرما أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتخار المتقين تاج الأمة شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களின் வாழ்க்கை அரிச்சுவடுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுலியா அல்லாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈடற்றமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் மாபெரும் கிருபையால் ரமலானுடைய முதல் 10 முடித்துக் கொண்டு அவனுடைய 2வது 10 பாவ மன்னிப்பு கோரியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்று ரமலானுடைய 2வது 10 அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகின்றேன். ரமலான் மாதம் முதல் 10 நம்மை விட்டு சென்றிருந்தாலும் நாம் நமக்குள் சில கேள்விகளை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளோம். முதல் கேள்வி, ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாம் எத்தனை தடவை அல்லாஹ்விடத்தில் அவருடைய ரஹ்மத்தை கேட்டோம்? எத்தனை தடவை நாம் அந்த துஆவை ஓதினோம்? 2வது கேள்வி, ரமலானுடைய முதல் 10 நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று முடிந்த அளவு ரமலானில் ஒரு குர்ஆனாவது நாம் ஓதி முடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு என்றாலும் இதுவரை யார் 10 ஜுஸை நாம் முடித்து விட்டோமா? குர்ஆனில் 10 ஜுஸை நாம் முடித்து விட்டோமா என்று நாம் நமக்குள் கேள்வி கேட்க வேண்டும். 3வது, முதல் 10 நோன்பை நாம் வைத்து விட்டோம். அந்த முதல் 10 நோன்பில் நாம் 5 நேர தொழுகி இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டோமா? 4வது கேள்வி, முதல் 10 நம்மளை விட்டு சென்று விட்டாலும் அந்த முதல் 10 சஹருடைய நேரத்தில் சஹருடைய உண்டு தஹஜ்ஜுத் தொழுது இன்னும் 5 வேளை தொழுகையில் முன்பின் சுன்னத்துகளை நஃபில்களை சரியாக நாம் தொழுது விட்டோமா? இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையா இன்னும் நாம் சரியாக நோன்பை நோக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். 5வது கேள்வி, 10 நோன்புகள் நம்மளை விட்டு சென்று விட்டது.
இந்த 10 நாட்களும் நாம் தராவிக்கு தொழுதோமா? குரானை காது தாழ்த்தி கேட்டோமா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய நோன்புகளில் குறைகள் இருக்கின்றது. இப்படி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கண்ணியமிக்கவர்களே, ரமலான் என்பது அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பலவிதமான பன்மடங்கு நன்மைகள் பெற்று தரக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் நாம் வீணடித்து விட்டோம் என்றால் இந்த உலகத்திலே நாம தான் மிகுந்த நஷ்டவாளிகள். அந்த நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் தவிர யாருமே காப்பாற்ற முடியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சில ஆயத்துகள்ல குர்ஆன்ல கிட்டத்தட்ட 27 இடங்கள் அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது கூடவே ஜக்காத்தை பத்தி சொல்லணும். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜக்காத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சும்மா வகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத் அல்லாஹ் எங்க எல்லாம் தொழுகையை பத்தி சொல்றானோ குர்ஆன்ல அதோடு சேர்த்து அல்லாஹ் ஜக்காத்தை பத்தியும் சொல்றான். வகீமுஸ் ஸலாத் தொழுகை நிறைவேற்றுங்க, வஆத்து ஸகாத் ஜக்காத்தை கொடுங்க, வர்கவும் ஆராக்கீன். அல்லாஹ் ஜக்காத்தை மட்டும் தனியா 30 இடத்துல சொல்றான் குர்ஆன்ல. சில மக்கள் இப்படி விளங்கி வச்சுட்டாங்க, ஹஜ் எப்படி ஆயுள்ல ஒரு தடவை செஞ்சா போதும், ஹஜ்ஜுடைய கடமை ஆயுள்ல ஒரு தடவை செஞ்சா போதும். மக்கள் இப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஜக்காத் என்பது ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்துட்டா போதும். அது முற்றிலும் தவறான கருத்து. ஜக்காத் என்பது வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய லாப கணக்கில் எடுத்து அதை முறைப்படுத்தி கொடுக்க வேண்டும். அது ரமலான்ல மட்டும்தான் கொடுக்கணும்னா கிடையாது, அப்படிலாம் எங்க சட்டம் கிடையாது. சில பேருக்கு ரமலான் அடுத்த மாசத்துலயே ஒரு வருஷம் பூர்த்தி ஆகலாம். ஆனா பொதுவா எதுக்கு மக்கள் ரமலான்ல கொடுக்கறாங்கன்னா, மற்ற மாதங்கள்ல கொடுத்தா 10 கிடைக்கும், ரமலான்ல கொடுத்தா அல்ல 7 ரூபாய் கொடுப்போம். அதனால ரமலான்ல கொடுக்கிறது சிறப்புன்னு சொல்றான். ஆனா பொதுவாகவே ஜக்காத்துடைய சட்டம், உங்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டால் அடுத்த நாள் நீங்கள் கணக்கிட்டு அந்த ஜக்காத்தை உரியவரிடம் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. ஆக நாம் சட்டங்களை முறையாக விளங்கி, ஏதோ நான் போற இடத்துல 100 ரூபாய் கொடுத்துட்டேன், அதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது, அது சதகா. சில மக்கள் ஜக்காத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள், கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது இல்ல. நாங்க இவ்வளவு கொடுத்துட்டேன், இங்க இவ்வளவு கொடுத்துட்டேன். அவருக்கு ஜக்காத் 5 லட்சம் ரூபாய் இருக்கும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 4 லட்சம் ரூபாய் அல்ல ஏமாத்திடுவார். இதுக்கு பேரு ஜக்காத்து கிடையாது, நீங்க வழங்கிக்கீங்க. அது ஜக்காத்துடைய கணக்குலயும் வராது, அது சதகாவுடைய கணக்குல போயிடும். அப்ப ஜக்காத் என்பது ஒரு கணக்கீடு, ஒரு வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் உள்ள ஒரு கணக்கிற்கு பேர் தான் ஜக்காத். நீங்க அப்பப்ப கொடுக்கறதுக்கு பேரு சதக்கா, அது வேற. ஜக்காத் வேற, சதக்கா வேற. ஆனா மனிதன் இப்படி வழங்கி வைத்து விட்டால், நாங்க ரமலான்ல சில பேர் இப்படி இருக்கிறோம், 50 ரூபாய் நோட்டு கட்டு 100 ரூபாய் கட்டு வச்சுப்பாரு, போகும்போது 100 ரூபாய் கட்டு கிடையாது, ஜக்காத்து. இதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது, அது சதக்கா, அது வேற. ஜக்காத் என்பது முறையாக கணக்கிட்டு அந்த கணக்கிலிருந்து நீங்கள் எடுத்து அந்த ஜக்காத்தை முறையாக கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மக்கள் சட்டங்களை விளங்காம, சட்ட திட்டங்களை தெரியாம ஏதோ ஜக்காத்து கொடுப்போம், ஏதோ சொல்லி ஜக்காத்து எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஜக்காத்து எப்படி கொடுக்கணும்னு தெரியாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஜக்காத்து வாங்கக்கூடியவர்கள் அதிகமாகி விட்டார்கள். எல்லா பாதுகாப்பு வருடம் நம்ம ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுப்போம், வருடம் நாம ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுப்போம், அடுத்த வருஷமும் இவருக்கு அவருக்கு தான் கொடுப்பாரு. ஆனா ஜக்காத் நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது, நபி நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, ஜக்காத் என்பது நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத் அடுத்த வருடம் அவர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியாக விட வேண்டும். நீங்க பாருங்க, ஜக்காத் வரவங்க வருஷம் ஃபுல்லா வாங்கிட்டாங்க, அப்ப அவன் எப்ப ஜக்காத் கொடுப்போம்?
அவர் எப்ப ஜக்காத்து கொடுப்பாரு, அவர் எப்ப ஜக்காத்துக்கு தகுதியாகுவார், அப்ப ஜக்காத்தை முறைப்படுத்த வேண்டும். ஜக்காத்தை முறைப்படுத்தி சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டு. ஆனா நீங்க இது யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. எல்லாம் பாதுகாப்பு சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுறாங்க ஹதீஸ்ல, அல்லாஹ் பொதுவாகவே ஒரு அமலோடு ஒரு அமலை சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு அமலை செஞ்சுட்டு ஒரு அமலை விட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு அகீமுஸ் ஸலாத் வ ஆத்து ஜக்காத்ன்றான், தொழுகை நிலைநாட்டுங்க ஜக்காத்தை கொடுங்கன்றான். நான் தொழுகை மட்டும் செய்வேன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தொழுக கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தொழுகை மட்டும் செய்வேன் ஆனா என்ன செய்ய மாட்டேன். அல்ல எப்படி சொல்றான், அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல்ன்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்க்கு மட்டும் ஒருத்தர் கட்டுப்படுறாரு, ரசூலுக்கு கட்டுப்படுறது இல்ல. ரசூலுடைய வாழ்க்கை முறை வரணும்னா இவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் ஆக மாட்டார். அது ஒரு அல்லாஹ் உயிராய்க்கு சொன்னார். அனுஷ்குர்லி வல்வாது வைக்கின்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. அதாவது எனக்கும் நன்றி செலுத்துங்க, உங்களுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவர் அல்லாஹ்க்கு மட்டும் நன்றி செலுத்துறாரு, தாய் தந்தையை விட்டுறாருன்னா இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மனிதனாக ஆக மாட்டார். அதே மாதிரிதான் அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸக்காத், தொழுகை நீங்க நாட்டுங்க ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னா இவர் 5 வேளை தொழுவாரு, ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு, இவருடைய தொழுக கூடாது அப்படின்னு நான் சொல்லல, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அப்போ ஒரு அமலை விட்டு ஒரு அமலை செய்வதனால முந்தைய அமல் பாதிக்கப்படுது. ஒரு அமலை விட்டு ஒரு அமலை செய்வதனால முந்தைய அமல் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஜக்காத், இன்னைக்கு ஜக்காத் என்பது யாருக்கு கடமை? ஜக்காத் என்பது யாருக்கு கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 7 பேர் சொல்லுது இஸ்லாம். இந்த 7 பேருங்கிறதுதான் என்னங்க கடமை. இப்போ ஒரு காஃபிர் கொண்டு ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்து கூட. ஜக்காத்து கொடுக்கிறவர் எப்படி இருக்கணும்? இறை நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் அடிமையாக இருக்கக்கூடாது, யார்கிட்ட அடிமையா இருக்கக்கூடாது, சுதந்திரமானவராக இருக்கணும் இந்த உலகத்துல. மூன்றாவது, அவரு புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும், அதாவது பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது. நாலாவது, அவருக்கு நாங்க பருவ வயது அடைஞ்சிருக்கும். பருவ வயது சில பேருக்கு சில பிள்ளைங்களே தாய்க்கு மறைச்சிருவாங்க, ஆனா சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்கும், அவருக்கு ஒரு கார்டியன் இருப்பான், இருக்கிறாங்களா இல்லையா? இந்த கார்டியன் என்ன தெரியுமா செய்யணும்? அவர்களுக்காக வேண்டி இவர் கொடுக்கணும். இப்படி அவங்க சொத்துக்களை கணக்கு எடுத்து இவர் என்ன செய்யணும்? அந்த ஜக்காத்தை கொடுக்கணும். அஞ்சாவது சொல்றாங்க, 87 கிராம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஜக்காத் கடமை. 87, அதாவது 10.25 சவரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க மீது ஜக்காத் கடமை. நாங்க தெளிவா எழுதிருக்கிறேன், நான் முழுசா என்னால சொல்ல முடியாது, அதனால உங்களுக்கு யாருக்குன்னா டவுட் இருந்தா அந்த போர்டுல போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜக்காத் கொடுப்பவர் அந்த பொருளின் மீது அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. உதாரணத்துக்கு தங்கம் பெண்கள் தான் போடுவாங்க, அந்த தங்கம் யாருக்கு சொந்தம்? அதுக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? பெண்கள் கிட்ட இருக்குது, கணவன் கிட்ட இருக்கு. அப்ப கணவர் மனைவி கிட்ட சொல்லணும், ஏமா உன்னுடைய பொருள்ல இதுக்கு ஜக்காத்துன்றது சொல்லணும். அந்த ஜக்காத்தை அவள் கொடுப்பதற்கு அவள் மீது உரிமை. கணவர் போயிட்டு மனைவிக்கு ஜக்காத்து கணவர் கொண்டு வரக்கூடாது, மனைவி கிட்ட அனுமதி வாங்கணும். இஸ்லாம் சொல்லுது, அவர் அந்த பொருளின் மீது உரிமை உள்ளவராக இருக்க வேண்டும். இவரை கணக்கு எடுத்து சொல்லிட்டு போட்டக்கூடாது. மனைவி சொல்லுங்க, என்னுடைய பொருளுக்கு என்கிட்ட இத்தனை பவுன் இருக்குது, இத்தனை பவுனுக்கு நீங்க ஜக்காத்து கணக்கு போயிட்டு பள்ளிவாசல் போயிட்டு அஜயத்தில் கேட்டு எழுதி வாங்கிடுவாங்க, நான் ஜக்காத் மனைவி கிட்ட கணவன் ஞாபகப்படுத்தணும். அவருக்கு அது மீது உரிமை இருக்கணும், அந்த பொருள் மீது. 7வது சொன்னாங்க, இத்தகைய பொருளாதாரம் 1 வருஷம் யாருக்கெல்லாம் பூர்த்தியா இருக்குதோ அவங்க மேல ஜக்காத்து கடமை. அதே மாதிரி ஜக்காத்து நீங்க யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல யாரு கொடுக்கணும்? வறியவர்கள். வறியவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய வறியவர்கள். இரண்டாவது ஏழைகள். முதல் ஏழைகள் யாரு? உங்களுடைய அக்கம் பக்கம், அடுத்து உங்களுடைய மகல்லா,
அதுக்கு அடுத்துதான் என்னங்க மற்றவர்கள். மூணாவது சொல்றாங்க நிதியை மதரசாக்களுக்கு வந்து வசூல் பண்ணுவாங்க, நிதியை வசூலிக்கக்கூடியவர்கள். நான்காவது நாங்க புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஏழு உள்ளங்கள் அல்லாஹ் என்பால் ஈர்த்து அவங்க அல்லாஹ் வந்து செஞ்சுருவாங்க, அல்லாஹ் ரசூல் அடிப்படையில வாழ்வாங்க. ஆனா வந்து புதுசா இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க, இப்படிப்பட்ட மக்கள். ஐந்தாவது ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் அடிமையா இருப்பாரு, அந்த அடிமையை வந்து உரிமை விடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஜக்காத் கொடுக்கும். அதாவது அந்த முதலாளி கிட்ட இருந்து அவர் வாங்கி நாம் என்ன செய்யணும்? உரிமை விடணும். 6 கடனாளிகள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு கடத்தை நம்மளால முழுசா அரிக்க முடியாதாலும் அதில் ஒரு பங்கு எடுத்து நம்மளோட ஜக்காத்துல ஒரு பங்கு எடுத்து செய்யணும், அவரோட கடனுக்கு நம்ம உதவி செய்யணும். 7வது வழிபோக்கர். இந்த 7 பேருக்கு தான் கொடுக்கணும் ஜக்காத். ஜக்காத்து பணத்தை தூக்கி நீங்க கஞ்சில எல்லாம் போட விடாது. நோக்கு மஞ்சள் போடுறாங்க, அது நன்கொடை, அது வேற சட்டம். ஏன்னா கஞ்சி குடிப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? வசதி படிச்சவங்க குடிப்பாங்க, ஏழைகளும் கொடுப்பாங்க. இன்னைக்கு இது நிறைய மிஸ்டேக் நடக்குது. இதுல ஜக்காத்து பணத்தை கொண்டு போயிட்டு வந்து எதுல போட்டுருக்காங்க? கஞ்சில போடுறாங்க. கஞ்சியே கூடாது, குடிக்கிறதே கூடாது. சட்டத்தை யாருமே என்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன சட்டம் என்கிட்ட வந்து கேட்டுங்க. அப்புறம் கஞ்சில ஜக்காத் பணத்தை போடக்கூடாது, பள்ளிவாசல் முதல்ல போடக்கூடாது, ஜக்காத் பணத்தை கொடுக்கக்கூடாது. கஞ்சி என்பது நன்கொடை மட்டும்தான். அதுல எத்தனை வந்து நீங்க ஜக்காத்து பணத்தை போட்டீங்கன்னா அவர் குடிச்சுட்டு இருப்பாரு. யாரு? ஜக்காத்து கொடுத்தவரும் குடிப்பாரு, பணக்காரங்களும் குடிப்பாங்க. ஏன்னா பள்ளிவாசல்ன்றது எல்லாருக்கும் சமமான இடம், அதுல எல்லாருமே வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, பணக்காரர் வருவாங்க, ஜக்கா அவர் கொடுத்தவரும் வருவாரு. அப்ப நீங்க பள்ளிக்கு கஞ்சி கொடுக்கும் போது நான் நன்கொடையா தான் கொடுக்குறேன்னு சொல்லணும். அப்ப அந்த கஞ்சி கூடாது. அதனாலதான் பள்ளி வசூலுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிதியை வசூல் பண்ணும்போது கேட்கணும், தப்பு இல்லை, கொடுக்கவே வேணாம். அந்த பணம் வசூல் பண்ணும்போது கேட்கணும், இது என்ன பணம்? இது ஜக்காத் பணமா இல்ல நீங்க பள்ளிக்காவடி நன்கொடையா தரீங்களா? இப்படி விசாரிக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த தவறு நிறைய பள்ளிகள் நடக்குது. ஜக்காத் பணத்தை எடுத்து வந்து எதுல போட்டுடுறாங்க? கஞ்சில போட்டுடுறாங்க. குடிக்கிற எல்லாருமே அவர் நல்லா பாதுகாக்கணும். சட்டங்கள் மொழியை விலகி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜக்காத்துல கஞ்சி பணத்தை ஜக்காத்து தூக்கி வந்து கஞ்சியில போடக்கூடாது. ஏன்னா அதுல எல்லாருமே அதுல என்ன செய்யறாங்க? ஃபாய்தா அடைகிறாங்க. கஞ்சி எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாருமே வீட்டுல வாங்கி போவாங்க. அதுல ஜக்காத்து கொடுத்தவங்களும் இருப்பாங்க, அதுக்கு தகுதியானவர்களும் இருப்பாங்க. அதனால என்ன செய்யுங்க? ஜக்காத்து கொடுக்கும் போது முறையான இடத்துல போய் சேர்த்துருங்க. முறையான இடத்துல போய் சேர்க்கறது கடமை, நம்ம கடமை. அதுக்கப்புறம் சொல்றாங்க இஸ்லாம் சொல்றாங்க, நீங்க ஜக்காத்து கொடுக்கும் போது அல்லாஹ் கிட்ட இப்படி தோசைங்க, எல்லாம் நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நீ ஏத்துக்க, அல்லாஹும் அல் மகரமா, என்னுடைய ஜக்காத்தை நீ ஏத்துக்க. அதை என்ன செஞ்சிடாத, அந்த ஜக்காத்தை நான் கொடுத்த உடனே என்னோட கையை வெறுதையே ஆக்கிடாத, அதுக்குள்ள நன்மை இருக்கும். அதே மாதிரி ஜக்காத்து வாங்கக்கூடிய ஏழைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஜக்காத்து கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்க கூடாது. வாங்கின நீங்க அவருக்காக வேண்டி துவா செய்யணும், அவருடைய பொருளாதாரத்துக்கு துவா செய்யணும். எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு எனக்கு ஜக்காத்து கொடுத்தாரு, அடுத்த வருஷம் என்ன மாதிரி ஒண்ணு பல பேருக்கு ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும். நம்ம ஜக்காத்து வந்து வாங்கி வச்சுக்க கூடாது, வாங்க நாம என்ன செய்யணும்? கொடுத்தவங்களுக்கு அவனுக்கு துவா செய்யும். நிறையவே செய்யறது இல்லை. கொடுத்தாங்க, வாங்கணும், முடிச்சு கொடுத்தாங்களே அவங்களுக்காக என்ன செய்யணும்? சில இடத்துல வந்து ஒரு போருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? ஒரு ஏலம் பண்றாங்க. அப்ப காசு நிதி ரொம்ப கம்மி. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒன்று கொடுக்கும்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க பெரிய அப்துல் ரஹ்மான் அவங்க பெரிய கோடீஸ்வரர், அவங்களோட சொத்துல பாதி நபி கொடுத்துட்டு மீதியை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நபி இன்னொரு தோசை செஞ்சாங்க தெரியுமா? நபி இன்னொரு தோசை செஞ்சாங்க, நீ வந்து இங்க கொடுத்த இந்த பொருளுக்கும் நீ வீட்டுல வச்சுட்டு வந்த தெரியுமா, அந்த பொருள் அல்லாஹ் எல்லாத்துல பரக்கத் செய்யணும். நபி தோசை. இன்னைக்கு ஜக்காத் வாங்கக்கூடிய மனநிலை எப்படின்னா, பாரு அவரை வச்சிருக்கிறான், இவ்வளோன்னு கொடுத்துட்டு போனான், அவர் எவ்வளவுதான் கொடுக்கட்டங்க, வாங்கணும் தான் செய்யணும், தோசை செய்யணும். எல்லாம் இவருக்கு இன்னொரு பொருளாதாரத்தில் அதிகப்படுத்தி தோசை இருந்து வாங்குறோட கடமை. ஆனா இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குது? மக்கள் ஜக்காத்து கொடுக்குறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க,
அதை வாங்கிட்டு அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்குது, ஆனா பாரு பிச்சைக்கார பையன் மாதிரி கொஞ்சோடு கொடுக்குறான் இப்பெல்லாம் பேசுறாங்க. கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நபி சொல்றாங்க, நாம அவங்களுக்காக துஆ தான் செய்யணும். அதெல்லாம் அசல், அதுதான் நீங்க செய்யக்கூடிய நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அறவே இல்லாம போயிடுச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் சொல்றாங்க பெருமாள் சொன்னாங்க, ஜக்காத் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது சொல்றாங்க பெருமாள் சொன்னாங்க. அல்லாஹ் நீங்க ஜக்காத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள். முதல் விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்துக்கு நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டீங்க. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றும் நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தரான். அதுக்கப்புறம் சொல்றாங்க பெருமாள் சொல்லலாம், அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும்னா, இமாம் ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய பொருள்களை ஜக்காத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நோய்களை சதக்காக்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை துஆக்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும் சொன்னாங்க. நம்முடைய பொருளாதாரத்துக்கு பெரிய பாதுகாப்பு ஜக்காத் தான். நம்முடைய நோய்க்கு பெரிய பாதுகாப்பு எதுங்க? சதக்கா தான். நோய் வந்து ஒன்று சதக்கா செஞ்சுட்டு போங்க. கவலையில் இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்க, அதுக்கு ஒரே மருந்து துஆ தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இது செய்யறது இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை என்னங்க அவருக்கு தூய்மையாக்குது. அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துறான். சொன்னாங்க பெருமாள் நாலாவது சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து அல்லாஹ் அவர் பாதுகாக்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜக்காத்துகளை வந்து ஜக்காத்தை நோக்கி இந்த சமுதாயம் இன்னைக்கு எப்படி போய் கொண்டிருக்குதுன்னா, வருடம் ஜக்காத்தை வாங்கக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க, ஜக்காத்து கொடுப்பவர்கள் குறைந்து விட்டாங்க. ஆனா நானும் பல வருஷமா இதை வலியுறுத்திக்கிட்டே வரேன். ஜக்காத்தை வந்து ஒரு முறைப்படுத்தணும். மகல்லா மக்கள், மகல்லாவில் உள்ள ஒரு பள்ளியினுடைய நிர்வாகிகள் என்ன செய்யணும்னா, ஜக்காத்தை முறைப்படுத்தணும். ஜக்காத்தை நீங்க எப்படி முறைப்படுத்தணும்னா, ஒரு பைத்துல் மாலை உருவாக்கணும். அந்த பைத்துல் மால்ல முதல்ல நாங்க யாரெல்லாம் மகல்லால ஜக்காத் கொடுக்க தகுதியானவர்கள், அந்த ஜக்காத் கொடுக்க தகுதியானவர்களுக்கு நீங்க சந்தித்து அவங்ககிட்ட சொல்லி ஒரு பைத்துல் மால் உருவாக்கி, அந்த பள்ளி ஒரு பைத்துல் மால் உருவாக்கி, அந்த பைத்துல் மால்ல இருந்து நீங்க கணக்கெடுக்கணும். உங்க மகல்லால யாரெல்லாம் ஏழை இருக்கணும், முதல்ல மகல்ல தான். நம்ம மகல்லால யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் கல்விக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் மருத்துவ தேவைக்காண்டி கஷ்டப்படுறாங்க, நீங்க ஒரு லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்து நீங்க கொடுக்கணும். கடனாளியா இருப்பாங்க, கடவுளை எடுத்துக்கிட்டு நேற்று கூட ஒரு பேப்பர் வாட்ஸ்அப் செய்தி கோயம்புத்தூர்ல, கடல்ல ஒரு குடும்பம் முஸ்லிம் சமுதாயம், கடல்ல ஒரு குடும்பம் தான் ஆயிடுச்சு, நாங்க இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிறோம். இதனால கடனால. அப்ப நம்ம மகந்தால போய் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும், தேர்ந்தெடுத்து மக்கள் யாரெல்லாம் ஜக்காத்துக்கு வறியவர்கள், யார் ஏழைகள், யார் கடனாளிகள், யாருக்கு மருத்துவ தேவை இருக்குது, யாருக்கு கல்வி தேவை இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும். ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்துகளை முறையாட்டு சேர்க்கணும். ஜக்காத்தை முறையா நீங்க கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் ஜக்காத்து வாங்குறவர்கள் அதிகமாகி கொண்டுதான் இருப்பாரு. பெருமான் ரசூலுல்லாஹி காலத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. ஏமன் நாட்டுக்கு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆளுநரா நியமிக்கிறாங்க. ஆளுநர் நியமிச்ச போது பெருமான் சொல்றாங்க, கரெக்டா ஜிஸியா சரியா ஜக்காத்தை நீ வசூல் பண்ணி அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நீ சரியா பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லி வசூல் செய்யறாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் காலம் வரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துக்கு அப்புறம் உமரோட ஆட்சி காலம் வருது. உமருடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஜக்காத்தை தான் செஞ்சாங்க, கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. கொடுத்து 4ல் 3 பகுதி கொடுக்குறாங்க, ஒரு பகுதி மிச்சமாகும். அந்த ஏமன் நாட்டுல 4ல் 1 பகுதியை 4ல் 3 பகுதியை கொடுத்துட்டாங்க, ஒரு பகுதி மிச்சமாகுது. இந்த ஒரு பகுதியை மக்காவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே உமர் நேரத்தில் முஆத் இப்னு ஜபலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்கன்னா, ஏன் ஜக்காத் பணத்தை இங்க இருந்து கொடுத்து அனுப்புற, அங்க இருக்கிற மக்களுக்கு முதல்ல பங்கிட்டு கொடுன்றான். நபி உனக்கு என்ன வசதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜக்காத் கொடுத்து மீதம் உள்ள தொகையை நான் எங்க அனுப்பிச்சிருக்கிறேன், மக்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் என்ன செய்யறாங்க,
இதே மாத் ஜபல் ஜக்காத்து கலெக்ட் பண்றாங்க. ஜக்காத்து கலெக்ட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா மக்களும் கொடுத்து 4/2 பங்கு திருப்பி எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படியே கொடுத்து 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 கடைசியில வசூல் பண்ண எல்லா ஜக்காத் வந்து மக்காக்கே கொடுத்து அனுப்புறாங்க. உமர் சொல்றாங்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ என்ன கேலி பண்றேன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, அமீர் முஃமினீனே, இன்னைக்கு இந்த நாள்ல இந்த ஏமன் நாட்டுல ஜக்காத் வாங்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே ஜக்காத் கொடுக்க தகுதி ஆயிட்டாங்க. இதுதான் ஜக்காத்தை முறைப்படுத்த வேண்டும். நீங்க பாருங்க, ஜக்காத்துக்கு வாங்கிட்டு தான் இருக்கிற மக்கள் ஜக்காத்து வாங்குறவங்க நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப ஜக்காத்து யாருக்குதான் கொடுக்குறீங்க? நீங்க ஜக்காத்து நீங்க என்னதான் முறைப்படுத்துனீங்க? எங்க போய் சேர்க்கறீங்க ஜக்காத்தை? 100 ரூபாய் கொடுத்தீங்களா? 100 ரூபாய் கொடுத்தா ஒரு நாள் டீக்கு போயிடும். ஜக்காத்து நீங்க முறைப்படுத்துங்க. ஜக்காத்தை நீங்கள் முறைப்படுத்தாத வரைக்கும் ஏழைகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள், வாங்குபவர்கள் வாங்கி கொண்டுதான் இருப்பார்கள். வருஷம் நீங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? நாம மகளால ஒரு பைத்தல் மாலை நிறுவி அந்த பைத்தல் மூலமாக நம்முடைய மகளால யாரெல்லாம் வசதி படைச்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஜக்காத்து அதை கலெக்ட் பண்ணி அதை பைத்தல் மாலை வச்சு அந்த பைத்தல் மாலை மூலமாக ஊர் மகளால சுத்தி பார்க்கணும். யாரெல்லாம் ஏழையா இருக்கிறாங்க, யாரெல்லாம் கடனாளியா இருக்கிறாங்க, யாரெல்லாம் மருத்துவ தேவைகள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் கல்வி உதவி பெற்றவர்களா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சரிசமமா பங்கிட்டுக்கிறோம். சொல்றாங்க, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க என்ன செஞ்சாங்க? 2 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அந்த 2 வருஷம் ஆட்சி காலத்துல சொல்றாங்க, நாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நாங்க இமாம் பைஹக்கி அவங்களுடைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்களுடைய அந்த 2 ஆட்சி காலத்துல நாங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்காக வேண்டி வெளியே பணத்தை எடுத்துட்டு வந்தா ஜக்காத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. போய் கொடுத்தா அவர் கொடுப்பாரு திருப்பி, என்கிட்ட ஜக்காத் பண்ணுறது வேற யாருக்குமே கொடுக்கணும். இப்ப ஜக்காத்தை முறைப்படுத்து. ஜக்காத்து ஏனத்தானு கொடுக்க கூடாது. நான் அங்கங்க 100 ரூபா கொடுத்துட்டேன், அங்கங்க 50 ரூபா கொடுத்துட்டேன், அங்கங்க 10 ரூபா கொடுத்துட்டேன், இதுக்கு பேர் ஜக்காத்தே கிடையாது. நிறைய பேர் இதை விளங்கி வச்சிருக்கிறாங்க, சதக்காக ஜக்காத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஜக்காத் என்பது உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு வருட கணக்கிட்டு அதிலிருந்து நாங்க 2.5% நாங்க 100க்கு 2.5% அடிப்படையில நீங்க என்ன செய்யணும்? ஜக்காத்து. ஒருத்தர் கிட்ட 10.25 சவரம் இருந்துச்சுன்னா இன்றைய காசுல நீங்க வெளியே எழுதிருக்கிறேன் 13,300 ரூபாய் 13,200 ரூபாய் அவர் ஜக்காத் கொடுக்கணும். 10.25 சவரம் இருந்துச்சுன்னா பணமா நான் சொல்றேன், பணமா நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 13,000 ஜக்காத் எடுத்து வைக்கணும். நீங்க அப்படியே 11 சவரம் ஒவ்வொரு சவரத்துக்கும் உங்களுக்கு நாங்க ஏற ஏற உங்களுக்கு ஜக்காத்து ஏறிக்கினே போகும். ஆக நீங்களே ஜக்காத்தை நம்ம கொடுக்குற நாம முதல்ல நம்முடைய சொந்த பந்தங்களை கடனாளியா இருப்பாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள்ல வரியர்கள் இருப்பாங்க. நீங்க வருஷம் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துனே இருக்க கூடாது. ஒரு தடவை நீங்க உங்க சொந்த பந்தத்துக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு ஜக்காத்துக்கு கடமை ஆயிடணும். நீங்க எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு இஸ்லாம் வருஷம் அவன் வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதுக்கு பேர் முட்டாள்தனம், இதுக்கு பேரு முட்டாள்தனம். ஜக்காத்தை நீங்க என்ன செய்யணும்? உங்க சொந்த பந்தங்களை கொடுத்தீங்கன்னா அவருடைய தேவை எல்லாம் பூர்த்தி நீங்க கேட்கணும், விசாரிச்சு கொடுக்கணும். ஏன்னா உனக்கு என்ன தேவை இருக்கு, உனக்கு என்ன கடமை இருக்குது, உனக்கு என்ன மருத்துவ தேவை இருக்குது, அவர் நீங்க கொடுத்ததாப்புக்கு அவர் யாருக்கு ஜக்காத்தை கேட்கக்கூடாது. நீங்க நீங்க கொடுத்தா பிறகு அவர் யாருக்கு ஜக்காத்து கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுடைய ஜக்காத்தை நீங்க மரியாதை கொடுக்கும். அதுல என்கிட்ட 13,000 இருந்தாலும் அதை மரியாதை கொடுங்க. எதனா ஒரு தேவையை முக்கம்மல் பண்ணுங்க. அரைக்குறை ஜக்காத்து கொடுக்காதீங்க, அரைக்குறை ஜக்காத்தை கொடுக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு தேவையை முழுமைப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒரு தேவையை முழுமைப்படுத்துங்க. எத்தனை பேர் முழுமைப்படுத்துறோம்? நாம நினைச்சு பார்க்கணும். என்னுடைய சொந்த பந்தங்கள்ல என்னுடைய இந்த சொந்த பந்தத்துல இந்த வருஷம் இருக்கு இந்த தேவை இருந்துச்சு, இந்த தேவை நான் முழுமைப்படுத்துன்னு சொல்லி எத்தனை பேர் ஜக்காத் கொடுக்குறது சொல்றோம்? யாருமே சொல்றது இல்லை. வருஷம் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துருந்தா இருக்கிறோம், வருஷம் ஏழைங்களுக்கு கொடுத்துருந்தா இருக்கிறோம். ஆனா ஜக்காத் இந்த பாடு கிடையாது. எல்லாம் பாதுகாக்கணும். ஆக நினைக்கலார்களே, நாம ஜக்காத் சட்டத்திட்டங்களை முழுமையாக விளங்கி இருக்கணும். நாங்க ஜக்காத் நம்மளுக்கு கடமை ஆயிடுச்சுன்னா அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாம செஞ்சிடணும். ஜக்காத்தை